ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ராக்னா கிரிம்சன் சீசன் 1 எபிசோட் 21 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். நிறைய இந்த எபிசோடில் ஃபைட்டிங் சீன் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராக்னா கிரிம்சன் சீசன் 1 எபிசோட் 21. அந்த எல்டர் டிராகன் வந்து கைமரா அண்ட் கோலம் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த எல்டர் டிராகனும் இவ்வளோ நேரம் மக்கள்கிட்ட இருந்து ரத்தத்தெல்லாம் குடிச்சதுனால ரொம்பவே செம பவர்ஃபுல்லாக இருக்கான். நீ இவ்வளோ ஸ்லோவாக இருந்தாவோ அட்டாக்லாம் என்ன ஹிட்டே பண்ணாது, என்ன சவுண்டோட ஸ்பீடுக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கோலம் ஈஸியாக டாஷ் பண்ணி போயிட்டு இருக்கமோ, நீ டாஷ் பண்ணி என்ன ப்ரோஜனம், எதிரி அட்டாக்லாடா பண்ணணும், இல்லைன்னா எதிரிக்கு வாமல இன்ட்ரெஸ்டே வராதுன்னு கைமரா சொல்றா. அண்ட் நம்ம ஹீரோவும் அல்டே காமவியும் வேற லெவலில் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பேரியருக்குள்ள வேற யாரோ வர ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லி நெபுலம் வந்து தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நாசரினா பிரின்சஸை வேற இடத்துக்கு சேஃபா தூக்கிட்டு போயிருந்தா. அந்த பேரியரை விட்டு வெளியே போக நம்ம ஹீரோவும் அவளுக்கு ஹெல்ப் பண்றான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அல்டே காமவியா ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். பாடியவே துண்டாவட்டியா அல்டே காமவி தான் சாகலையே நீங்க கேட்கலாம். பட் அல்டே காமவியோட ஹார்ட்டை எடுத்துட்டா போதும் அவன் இறந்துருவான். ஆல்ரெடி அந்த நமக்கு ஃபர்ஸ்டே ஒரு சீன்ல காமிச்சிருப்பாங்க. ஓடிக்கிட்டே இருக்காம ஒழுங்கா அட்டாக் பண்றா அப்படின்னு கைமரா சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணதுல அல்டே காமவி வந்து கோலம் மேல மோதி கோலம் கீழே விழுறான். இப்போ எல்டர் அவனை ஷூட் பண்ண போகும். நம்ம ஹீரோவை மேஜிக் யூஸ் பண்ணி அதை மொத்தத்தையே தடுத்துருக்கான். அந்த முட்டா பையா இப்படி பண்ணிட்டானு என் வெப்பன் பாரு கீழே விழுந்துருச்சு, இப்போ என்னால கொஞ்ச நேரத்துக்கு அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு கோலம் பார்த்தா ஐயா அவன் ஃப்ரீஸ் பண்ணி விட்டுட்டு போயிட்டானா, இதான் ஏன் சான்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த டிராகனை கொல்லலான்னு பார்த்தா இன்னும் ரெண்டு தலை சைட்ல இருந்து வந்து அட்டாக் பண்ண போகும். வெயிட் பண்ணுங்க, எனக்கு ரெஸ்ட் தேவை, நம்ம பாஸ் விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கோலம் சொல்றான். பட் எல்டர் அவன் பாட்டுக்கு பிளாஸ்ட் பண்ணிட்டான். இன்னொரு பக்கம் அல்டசரா வந்து அவன் ஒரிஜினல் பாடியில இருந்து இவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஸ்வாட் மாஸ்டர் தான் வந்துட்டு வேற லெவலில் அல்டசராவை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். என்னமே அந்த மாஸ்டருக்கு ஹெல்ப் பண்றான். என்ன விட இவங்க பவர்ஃபுல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அல்டசரா டென்ஷன் ஆகுறான். கிழவன் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு நம்ம மேல பறந்து போக ட்ரை பண்ணான். இதெல்லாம் வந்து அவனை அட்டாக் பண்ணி கீழே உள்ள வைக்கிறான். இந்த பேட்டில் ஆரம்பிச்சதுல இருந்து என் பாய்சனை கொஞ்சம் கொஞ்சமா காத்துல செலுத்திட்டு இருக்கேன். பிரின்சஸ் ப்ரொடெக்ஷன் இல்லாம இவங்க கதை முடிஞ்சுது அப்படின்னு நம்ம பார்த்தா அந்த பாய்சன் எல்லாத்தையுமே ஃபோ வந்து அப்சர்வ் பண்ணிட்டான். ஸ்வாட் மாஸ்டரும் போயிட்டு அல்டசராவை அட்டாக் பண்ணி அவன் கை துண்டா போகுது. ஆல்ரெடி இந்த அளவுக்கு டேஞ்சரை நாங்க ஃபேஸ் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் எங்களுக்கு எதை பார்த்து பயம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஓடிட்டு இருந்தா. அந்த சில்வரின் ஆர்மர் கீழே விழவும் எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க பிரின்சஸ் லியா இறந்து போயிட்டா அப்படிங்கிறத. என்னோட காம்ரேட், உன்னோட ஃபைனல் மொமெண்ட்ஸ்லயும் எப்படி நீ அந்த அளவுக்கு ஃபைட் பண்ண, நான் சாக போறேன் தான், உன்ன மாதிரியே நானும் என் ஃபுல் பவரை யூஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் கொண்டுட்டு தான் போவேன் அப்படின்னு அல்டசரா வந்துட்டு அவனோட ஃபார்மையே சேஞ்ச் பண்ணி அவனோட ஃபுல் பொட்டன்ஷியலை அன்லீஷ் பண்றான். அவன் ஸ்வாடை வச்சு சின்ன அட்டாக் பண்ணலான்னு போகும். ஸ்வாட் மாஸ்டர் அவனை தள்ளி வச்சுட்டு அவரை அதை தடுத்தா. அந்த அட்டாக் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. பார்த்தா அந்த ஸ்வாட் மாஸ்டர் துண்டா போயிட்டான். இப்போ என் பவர் 300% இருக்கு, முடிஞ்சா என்ன தடுங்கடா அப்படின்னு அவன் சொல்றான். டைட்டிங்ல சும்மாவே ஸ்ட்ராங்கா தான் இருப்பான். அதுலயும் அவனோட டிராகன் ஃபார்ம்ல இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். நம்ம ஹீரோக்கு அவன் கொஞ்சம் டஃப் கொடுத்துட்டு தான் இருக்கான். நம்ம ஹீரோவும் அவனோட மேஜிக் பிளஸை கையை வச்சே தடுத்து கையவே ஸ்வாட் மாதிரி யூஸ் பண்ணி அவனை வச்சு ட்ரை பண்றான். அப்படியே நம்ம ஹீரோ அவனோட பவரை யூஸ் பண்ணி அட்மாஸ்பியருக்கு வந்து நம்ம ஹீரோ அவனை கொண்டு போயிருந்தான். டிராகன் ஃபார்ம்ல இருந்தோம் அவனோட 2 வரல நம்ம ஹீரோ வெட்டி இருக்கான். இவங்க 2 பேரும் மேல செம ஃபாஸ்டா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் லியாவை வச்சுக்கிட்டு அந்த மைடு உட்காந்துருக்கா. எதுக்கு இங்க உட்காந்து டைம் வேஸ்ட் பண்றேன்னா, சரிண்ணா நான் சாக தானே போறேன், நீ அட்லீஸ்ட் இங்க இருந்து தப்பிச்சாச்சு போ அப்படின்னு வா சொல்றா. பேசிட்டு இருக்கும் போதே டக்குன்னு வந்து வா இறந்து போயிருந்தா. லியா இறந்து போன உடனே இவங்க ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்ணதா அந்த மைடு யோசிச்சு பாக்குறா. நில இருந்து நான் தான் அவங்க புது சர்வன்ட்னு வந்து நிக்கவும் அவ கண்டினியூஸா வந்துட்டு இவ்வளவு அட்டாக் பண்றா. ராயல்டி பிளட்னாலே பெருசா எதையாச்சும் பண்ணணும்னு மத்தவங்க எதிர்பார்ப்பாங்க. நீங்க கை கால் இல்லாம ஊனமா பிறந்ததுனால மத்தவங்க உங்களை வெறுக்கிறாங்க. பட் உங்க கை இல்லாததுக்கு பதிலா உங்களோட பவர்ஸ் உங்ககிட்ட இருக்கு, அதை வச்சு நீங்க நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும். இப்ப நீங்க காட்டு மிராண்டித்தனமா நடந்துகிட்டா மத்தவங்கள உங்களை வெறுத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்க. உண்மையிலேயே நீங்க புத்திசாலி தான். நீங்க நினைச்சிருந்தா உங்க பவரை யூஸ் பண்ணி டைரக்டாவே ஒரு பர்சனை கொல்ல முடியும். பட் அப்படி பண்ணாம சுத்தி இருக்கிற சின்ன சின்ன பொருளை வச்சு அட்டாக் பண்ற மாதிரி ட்ரை பண்றீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க நீங்க இன்னும் மோசமானவங்க நினைச்சிடக்கூடாது. அதான வா கேட்கவும் ரைட்டா எல்லாருக்கும் முன்னாடியும் ஷைன் ஆகணும்னு வா சொல்லவோ, மத்தவங்க உங்களை மதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி அடப்பிடிக்காம உங்களோட ஸ்கில்ஸ்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு நாசரினா பழசெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஈவன் என் மிஷன்கிறத கூட மறந்து உங்க கூட இருந்த டயத்தை நான் ரொம்பவே என்ஜாய் பண்ண பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நாசரினாவும் பேட்டில் ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆகுறா. இந்த பர்சன் பேரியரை செம்ம ஃபாஸ்டா பிரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னால தடுக்க கூட முடியலையே. லேடி அல்டிமேட்டிவா நான் ஆல்டர்னேட் ஸ்பேஸ்ல தான் வச்சிருக்கேன். பட் அந்த இடத்துக்கு அந்த பர்சனால எப்படி பிரீச் பண்ண முடியுது? என்னோட ஹை லெவல் ப்ரொடெக்ஷனையே ஏதோ அசால்ட்டா பிரீச் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நெபுலம் அதை தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பட் இங்க கிரிம்சன் வந்து அசால்ட்டா பேரியரை பிரீச் பண்ணி அந்த இடத்துக்குள்ள ஒரு போர்ட்டலை ஏற்படுத்துறா. பிரின்சஸ் அடுத்து நீ தான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு எல்டர்ஸ் மட்டும் யோசிச்சு பார்த்துட்டு பிரின்சஸை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு நெபுலம் ட்ரை பண்ணிட்டு இருந்தா. ஸ்லைம் டக்குன்னு வந்து அவனை முழுங்கி இருந்தான். கிரிம்சன் இப்போ டைரக்டா அந்த ஆல்டர்னேட் டிமென்ஷனுக்குள்ளேயே போய் அல்டிமேட்டியாவா கொள்ளலான்னு போறான். சத்தமே இல்லாம அப்படியே போய் கொண்டுலான்னு போகவும் லேடி அல்டிமேட்டியா நெபுலம் கத்துறான். நீங்க நீட்டி சூப்பரா இருக்குன்னு ஸ்லைம் அவனை சாப்பிட்டுதான். கிரிம்சன் ஷூட் பண்ணது மிஸ் ஆயிருது. ஸ்பேஷியல் மேனிபுலேஷனை யூஸ் பண்ணி இந்த ஆல்டர்னேட் டிமென்ஷனுக்குள்ள டைமிங் வந்து வேற மாதிரி போற மாதிரி அவ செட் பண்றா. இந்த ஸ்பேஸ்க்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே டைம் ரொம்பவே ஸ்லோவா போகும். அல்டிமேட்டியாவோட காயம் வந்து ஹீலிங் ஆக மாட்டேங்குது. நீ கோவப்படும் போது உன்னோட பயம் மறந்துடும் அப்படின்னு சொல்லி காமபி சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு நான் பயப்படுறேன் தான், ஆனா நான் பார்த்து பயப்படுற எதிரி நீ கிடையாது அப்படின்னு அல்டிமேட்டியா வந்து அவளோட டிராகன் ஃபார்முக்கு மாறுறா. அப்ப பேரியருக்குள்ள இருந்து கிரிம்சன் வந்து அவளோட ஹார்ட்டையும் வந்து அன்லாக் பண்றா. இது நீ கண்டிப்பா பண்ணிதான் ஆகணுமா,
இந்த மாதிரி முக்கியமான டெசிஷன் எடுக்கும்போது மொத்த வருஷன் கிட்ட கேட்டுதானே முடிவு எடுக்கணும் அப்படின்னு கேட்கவும், திரும்பவும் நீ அதே மிஸ்டேக்கா பண்ண போறியான்னு கேட்கவும், இந்த தடவை இது டிஃப்ரெண்ட் அப்படின்னு கிரிம்சன் சொல்றான். அவன் உண்மையிலேயே இதுக்கு வர்த்தியானவனான்னு கேட்கவும், அவன் உண்மையிலேயே இதுக்கு வர்த்தியானவன் தான். ஈவன் என்னோட அந்த நானோ பாய்சன் கூட அவன் மேல ஒர்க் ஆகல அப்படின்னு கிரிம்சன் சொல்லவும், நீ உன் ஹார்ட்டை இப்போ எடுத்துக்கிட்டாலுமே உனக்கு 10% உன்னோட பவர் தான் கிடைக்கும். பட் நீ ஹார்ட் இல்லாம இருந்தா தான் உன்னை யாராலையும் சாகடிக்க முடியாது, நீ இம்மார்டலா இருப்பேன்னு சொல்லவும், பட் விங்கடு மோனார்க்க தோக்கடிக்கிறதுக்கு இந்த பவர் எனக்கு தேவை, அது என்னோட 10% பவரா இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல அப்படின்னு கிரிம்சன் அவளோட ஹார்ட்டை வைக்கவும் அவளோட ஒரிஜினல் ஃபார்முக்கு வர அல்டிமேட்டியா டிராகன் ஃபார்ம்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. பட் கிரிம்சன் வந்து ஹியூமன் ஃபார்ம்ல தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். டைம் ஃப்ரீஸ் ஆனா சூரியோல வரக்கூடிய அந்த விஷயத்தை யூஸ் பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இந்த புல்லட்ஸ் அவளோட பாடியை டேமேஜ் பண்ணுது. அண்ட் அவளுக்குமே ஹீலிங் ஆக மாட்டேங்குது. அல்டிமேட்டியா ஹார்ட்டை கரெக்டா குறி வச்சு ஒரு தடவை சுட்டுட்டா போதும், கண்டிப்பா அவ செத்துருவா. பேலன்ஸ் 10 புல்லட் இருக்கு, அதுல கரெக்டா அவ ஹார்ட்டை குறி வச்சு ஷூட் பண்ணணும் அப்படின்னு கிரிம்சனும் 2 புல்லட்டை ஷூட் பண்றா. அதுல ஒரு புல்லட் ஜஸ்ட் மிஸ் ஆயிருது. நெக்ஸ்ட் ஒன்ல என் ஏம நான் கரெக்டா அட்ஜஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி கிரிம்சன் ஷூட் பண்ண போறா. என் கிட்ட வர அதை தள்ளி போ அப்படின்னு சொல்லி அல்டிமேட்டியா ஒரு பவரை அன்லீஷ் பண்றா. சூரியன் உதிச்சிடுச்சா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. நெபுலம் இறந்துட்டாங்கிறதுனால இப்ப அந்த பேரியர் இல்லங்கிறதுனால தான் சூரியன் அங்க வந்துடுச்சு. செத்தால கவலை இல்ல, அதுக்கு முன்னாடி உங்களை சாவடிப்பேன் அப்படின்னு சொல்லி அல்டசரா எல்லாரையுமே செம ஃபாஸ்டா கொண்டுகிட்டு இருக்கான். இப்போதைக்கு எல்லாரும் பின் வாங்குங்க அப்படின்னு ஐவர் சொல்லவும், ஓ டைரக்டா களத்துல இறங்கியிருந்தான். நமக்கு இதை தவிர வர ஆப்ஷன் இல்ல, நான் கண்ட்ரோல இழந்துட்டா என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும்ல ஐசக், நீ என்ன பாத்துக்கோ அப்படின்னு ஃபோ அவனோட டிராகனாமா அன்லீஷ் பண்ணி அவனே ஒரு டிராகனா மாறிட்டான். கை ஒன்னும் யூஸ்லெஸ் கிடையாது, நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன், நீ எனக்காக ஒர்க் பண்ணணும் சரியா அப்படின்னு பிரின்சஸ் சொன்னதை அவன் யூஸ் பார்த்து இன்னும் அவனோட ஹியூமன் கான்சியஸ்னஸ்லயே தான் இருக்கான். ஃபோவோட வயிற்றுலயே வந்து அல்டசரா குத்தி இருந்தான். அப்படி இருந்துமே விடாம அல்டசராவோட மேஜிக்கை வந்துட்டு அப்படியே அவன் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பவரை வச்சு டைரக்டா அல்டசராவை அவன் அட்டாக் பண்றான். பட் அந்த அட்டாக்ல ஃபோவோட பாடியும் துண்டா போய் அவன் அப்படியே டைரக்டா கீழே விழுறான். இப்போ இன்னொரு பக்கம் சின்ன காமிக்கிறாங்க. அவனோட கையும் காலும் போயிடுச்சு. இவங்களே நான் ரொம்ப டேலண்டட் பர்சன் எல்லாருமே சொல்லுவாங்க, ஆனா நானே இந்த நிலைமையில தான் இருக்கிறேன். நான் உண்மையிலேயே வீக் ஆனவன் தான், என்னால எதுவும் பண்ண முடியாது, நான் ஒரு வீக் ஆனவன். நான் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி இருக்க விரும்பல, நானும் அந்த ஹைட்டை ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஷின் ட்ரை பண்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. எப்போவுமே நெபுலம் என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணாலும் அவனோட சாவு கடைசியில் ஸ்லைம் கையால தான் இருக்கு. ஸோ எல்டர் டிராகனை வந்து கைமராவும் கோலமும் சமாளிச்சிட்டு இருக்காங்க. அல்டசுராவை இப்போ ஓரளவுக்கு ஃபூ தடுத்துட்டான். கிரிம்சன் டைரக்டா அல்டிமேட்டியாவை கொள்றதுக்கு பேர் தான். அண்ட் அவளோட விங்கட மோனார்க் பவரோட சேர்த்து தான் அவ போறா. வால்டேகாமபி கூட நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். என்ன நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ற அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.